Hi friends, welcome to channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த வீடியோல 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்னுடைய பின் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பின் ஐசி. ஸோ இந்த 40 பின்னுமே வந்து ஒவ்வொரு பின்னும் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பாருங்கள், இதுதான் வந்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி. டோட்டலாக வந்து 40 பின்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஐபின்னு சொல்லுவாங்க, டிவல் இன்லைன் பேக்கேஜ் ஐசி. ஒரு பக்கம் 20 பின் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து ஒரு 20 பின் இருக்குது. டோட்டலாக 40 பின்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்றதுனா ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. ஸோ அதாவது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி ஒர்க் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய சப்ளை நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 20th பின் வந்து கிரவுண்ட் பின், நம்ம விஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து 40th பின் வந்து பார்த்தீங்கன்னா விசிசி. ஸோ விசிசி வந்து இது 5 வோல்ட், அதாவது இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஐசி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா XTAL1 அண்ட் XTAL2 அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பின் இருக்குது, அதாவது 18th அண்ட் 19th பின். ஸோ இந்த பின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய கிளாக் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணக்கூடிய கிறிஸ்டலை கனெக்ட் பண்ணக்கூடிய பின் தான் வந்து பார்த்தீங்கன்னா XTAL1 அண்ட் XTAL2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலருக்கு தேவைப்படக்கூடிய கிளாக் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஆசிலேட்டர் வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர். அதனால் கிறிஸ்டலை வந்து நம்ம 18th பின்னும் 19th பின்னும் நம்ம கனெக்ட் பண்ணி ஸோ இது ஒர்க் ஆகக்கூடிய இதுக்கு தேவைப்படக்கூடிய கிளாக் ஃப்ரீக்வன்சி நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபீச்சர்ஸில் இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மெகாஹெர்ட்ஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பின் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பின். ஸோ இது வந்து 9th பின்னில் இருக்குது இந்த ரீசெட் பின். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டு ரீசெட் தி 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ நம்ம இன்பிட்வீனில் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம் அல்லது சம் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம உடனே வந்து ஸ்டார்டிங் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 8051 ரீசெட் பின்னை நம்ம யூஸ் பண்ணி ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அங்கே நம்ம போட்டிருக்கோம். இட் இஸ் யூஸ் டு ரீசெட் தி 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெட் பின் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ப்ரோக்ராம் கவுண்டர் ஆட்டோமேட்டிக்காகவே எங்கே போய்டும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அட்ரஸுக்கு போயிடும், அதாவது 0000H என்ற அட்ரஸ்க்கு போயிடும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரீசெட் வெக்டர் அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ நான் சில காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் ப்ரோக்ராம் கவுண்டர்னுடைய அட்ரஸ், அதாவது ப்ரோக்ராம் கவுண்டர் 16 பிட் ரெஜிஸ்டர், அது அதில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 0000 என்ற அட்ரஸ் தான் அங்கே இருக்கும். ஸோ இதுதான் ஏஎல்இ ப்ரோக்ராம், ஏஎல்இ சிக்னல் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஏஎல்இ பின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஏஎல்இ அப்படின்றத பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லேட்ச் எனேபிள் பின். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் 16 பிட் அட்ரஸ் லைன்ஸும் 8 பிட் டேட்டா லைன்ஸும் இருக்குது. ஸோ இதில் லோயர் ஆர்டர் அட்ரஸ் லைன்ஸ், அதாவது A0லேருந்து A7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா லைன்ஸ் கூடிய வந்து மல்டிப்ளெக்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்போது அட்ரஸ் லைன்ஸும் டேட்டா லைன்ஸும் வந்து அந்த லோயர் ஆர்டர் அட்ரஸ் லைனும் டேட்டா லைன்ஸ் 8 பிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒன்றாவே இருக்குது, அதாவது உள்ள ஒன்றாவே இருக்குது, தனித்தனியாக இல்லை. ஸோ அப்போ நாம் இந்த ஏஎல்இ சிக்னலை யூஸ் பண்ணி தான் ஸோ எந்த டைமில் வந்து இது வந்து அட்ரஸ் லைன்ஸ் ஆக்ட் ஆகணும், எந்த டைமில் வந்து டேட்டா லைன்ஸ் ஆக்ட் ஆகணும் அப்படின்றத செப்பரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பின் தான் பார்த்தீங்கன்னா ஏஎல்இ பின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அட்ரஸ் லேட்ச் எனேபிள் பின். ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட்ல இட் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் அட்ரஸ் அண்ட் டேட்டா லைன்ஸ். ஓகேவா, AD0லேருந்து AD7. ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளெக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்படி வந்து பிரித்து தருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னில் நம்ம வந்து 1 சிக்னல் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து அதாவது லைன்ஸ் வந்து AD0லேருந்து AD7 இருக்கக்கூடிய லைன் வந்து அட்ரஸ் பஸ் ஆகும். இதுவே இந்த ஏஎல்இ பின்னில் வந்து நம்ம 0 கொடுக்கும்போது அது டேட்டா லைனாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து செப்பரேட் பண்ணி இந்த பின் நமக்கு கொடுக்குது, இந்த சிக்னல் நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த பின் நம்ம இன்னொரு பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா EEPROM. ஸோ EEPROMல அதாவது எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். EEPROMல நம்ம ஏதாவது ப்ரோக்ராமிங் செய்யும் போது இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இருக்கணும். ஸோ அப்போது இந்த ALE/PROG இந்த பின் வந்து 1 இருக்கும்போது அட்ரஸ் பஸ்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. அதே போல் EEPROM நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ப்ரோக்ராம் பல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், ப்ரோக்ராம் இன்புட் பல்ஸ் அல்லது ப்ரோக்ராம் பல்ஸ் இன்புட். ஸோ அது வந்து இந்த பின் தான் ஆக்ட் ஆகுது.
ஸோ இந்த ரெண்டு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு செப்பரேட் தி அட்ரஸ் அண்ட் டேட்டா லைன்ஸ். ஸோ இதுதான் வந்து முக்கியமான பர்பஸ் இந்த பின்னுக்கு. நெக்ஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா இஏ பின். ஸோ இஏனா எக்ஸ்டர்னல் அக்சஸ் பின். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போ நாம் வந்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் நம்ம எக்ஸ்டர்னல் மெமரியை யூஸ் பண்ணுறோமோ அப்போ இந்த பின்னை நாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் வந்து ரோமில் இருக்கும். ஸோ அதனால் ரோமை நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரோக்ராம் மெமரியாகவும், ரேமை வந்து நம்ம டேட்டா மெமரின்னு சொல்கிறோம். அப்போது இது வந்து எக்ஸ்டர்னல் அக்சஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரோம் மட்டும் தான் அங்கே இன்வால்வ் ஆகும். அப்போ எக்ஸ்டர்னல் ரோமில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பின் எங்கே கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0ல் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ 0ல் கனெக்ட் ஆனால் என்ன ஆகும், அப்போ டோட்டலாக இன்டர்னல் ரோம் ஃபுல்லாகவே வந்து அது என்ன பண்ணிடும், டிஸ்கார்ட் பண்ணிடும். ஸோ அப்போ இன்டர்னல் ரோமில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் அது ரீட் பண்ணாது, ஒன்லி எக்ஸ்டர்னல் ரோமில் இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும்தான் அது ரீட் பண்ணும். எப்போ இந்த பின் வந்து ஜீரோவாக இருக்கும்போது, அதாவது கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கும்போது, 0னா கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கும்போது. இதுவே 1ஆக இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1ஆக இருக்கும்போது இன்டர்னல் ரோமையும் யூஸ் பண்ணும், அதே போல் எக்ஸ்டர்னல் ரோமையும் யூஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரோமுக்கு வந்து 4 கிலோபைட்ஸ் ஆஃப் ரோம் இருக்குது. அப்போ 4 கிலோபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் பயன்படுத்திக்கும். ஸோ எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ரோம் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம 64 வரையும் நம்ம மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணலாம். பட் இஏ ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ஆல்ரெடி 4 கிலோபைட் நம்ம இன்டர்னலாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம எக்ஸ்டர்னலில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 60 கிலோபைட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இஏ ஈக்குவல் டு 0ஆக இருக்கும்போது will discards internal ROM and uses only the external ROM. ஸோ இப்போ இஏ 0ஆக இருக்கும்போது நம்ம இன்டர்னல் ரோமே யூஸ் பண்ண மாட்டோம், எக்ஸ்டர்னல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதே 1ஆக இருக்கும்போது we can use both இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரோம். ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராஜெக்ட் செய்யும்போது, ப்ரோக்ராம் பண்ணும்போது, நம்ம ஹார்ட்வேரை யூஸ் பண்ணி செய்யும்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பின் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பின் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பின் வந்து 29th பின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரோமை வந்து ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ரீட் கண்ட்ரோல் சிக்னல் வந்து பின் தான் இந்த PSEN. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்டர்னலாக இருந்தாலும் எக்ஸ்டர்னலாக இருந்தால் ரேமில் நம்ம ரீட் பண்ணுறோம். அப்போ ரீட் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் ரீட் சிக்னல், ரைட் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சிக்னல். ஆனால் நம்ம ரோமில் ஒன்லி நம்ம என்ன பண்ணுவோம், ரீட் மட்டும் தான் பண்ணுவோம், ஏன்னா அது ரீட் ஒன்லி மெமரி. அப்போ ரீட் பண்ணுறதுக்கு அந்த ரோமில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ரோமில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம, அதாவது எக்ஸ்டர்னல் ரோமில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை ரீட் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ ரீட் கண்ட்ரோல் சிக்னல் ஃபார் எக்ஸ்டர்னல் ரோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன், இட் இஸ் ஆக்டிவேட்டட் வென் 8051 இஸ் அக்சஸிங் எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரி. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க, இட் ஆக்ட்ஸ் as a read control signal for external ROM. எக்ஸாம்பிள், ஸோ நோட் போட்டிருக்கேன் பாருங்கள் பக்கத்தில், எக்ஸாம்பிள் இல்லை நோட்டு. ரீட் அண்ட் ரைட் சிக்னல் ரெண்டு இருக்குது நம்ம இதில். ஸோ இது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எக்ஸ்டர்னல் ரேமில் வந்து டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ரீட் பண்ணுறதா இருந்தால் ரீட் சிக்னலும், ரைட் பண்ணுறதா இருந்தால் ரைட் சிக்னல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி தான் ரோமில் வந்து ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய சிக்னல் தான் PSEN, ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள் நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஓ போர்ட்ஸ். ஸோ 8051 வந்து டோட்டலாக வந்து 4 ஐஓ போர்ட்ஸ் இருக்குது. அதாவது போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2 அண்ட் போர்ட் 3. ஒவ்வொரு போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 8 இன்புட் அவுட்புட் பின்ஸ் இருக்குது, ஐஓ பின்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை இருக்கும், டோட்டலாக வந்து 32 ஐஓ பின்ஸ் வந்து இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் இருக்குது. ஸோ அந்த 4 போர்ட்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் டாப்பில், அதாவது 32லேருந்து 39 வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்ட் 0 இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்ட் 1 வந்து லெஃப்ட் சைடில், அதாவது பின் நம்பர் 1லேருந்து பின் நம்பர் 8 வரையும் போர்ட் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 21லேருந்து 28 வரையும் போர்ட் 2 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து போர்ட் 3 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 10லேருந்து பின் நம்பர் 17 வரையும் இருக்குது. ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 0, போர்ட் 2 அண்ட் போர்ட் 3. ஸோ இது 3 போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஓ பின் மட்டும் இல்லாமல் சில அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் போர்ட் 1ல் பாருங்கள் வெறும் ஐஓ பின் மட்டும்தான் அது ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், ஸோ ஒவ்வொரு போர்ட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 0. ஸோ போர்ட் 0 பார்த்தீங்கன்னா போர்ட் 0 ஆக்ட்ஸ் as a 8 பிட் பை டைரக்ஷனல் பிட்
அண்ட் பைட் அட்ரஸபிள் ஐஓ போர்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்லாம், அதாவது 4 போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பின்னையும் நீங்கள் தனித்தனியாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பைட்டாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ போர்ட் 0 மட்டும் ரீட் பண்ணலாம், போர்ட் 1 மட்டும் ரீட் பண்ணலாம், போர்ட் 2 மட்டும் ரீட் பண்ணலாம், அதே போல் போர்ட் 3யும் ரீட் பண்ணலாம், பைட்டாகவும் ரீட் பண்ணலாம். அதே போல் ஒவ்வொரு போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிட்டையும் நம்ம தனித்தனியாகவும் ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பிட் அண்ட் பைட் அட்ரஸபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த போர்ட் 0 இன்புட் அவுட்புட் போர்ட்டாக மட்டும் ஆக்ட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ மல்டிப்ளெக்ஸ்டு அட்ரஸ் அண்ட் டேட்டா லைன்ஸ். ஸோ ஐஓ பின்ஸாக மட்டும் இல்லாமல் அட்ரஸ் லைன்ஸாகவும் டேட்டா லைன்ஸாகவும் ஆக்ட் ஆகுது அந்த 8 பின்னுமே. எது? போர்ட் 0. ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளெக்ஸ். ஸோ இது எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறோம்? ஏஎல்இ சிக்னல் யூஸ் பண்ணி தான் நம்ம அட்ரஸையும் டேட்டாவையும் செப்பரேட் பண்ணுறோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய போர்ட் 1. ஸோ போர்ட் 1 வந்து அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளாக இது வந்து ஒரு ஐஓ போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இன்புட் போர்ட் ஆக்ட் ஆகும், இன்புட் பின் ஆக்ட் ஆகும், அல்லது அவுட்புட் பின் ஆக்ட் ஆகும். ஸோ டோட்டலாக 8 ஐஓ பின்ஸ் வந்து இருக்குது போர்ட் 1ல. வேறு எந்த விதமான அடிஷ்னல் ஃபங்க்ஷனும் இதுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து போர்ட் 2. போர்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஐஓ பின்னாகவும் ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த 8 பின் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் அட்ரஸ் லைனாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ ஏற்கனவே நம்ம லோயர் ஆர்டர் அட்ரஸ் லைன் வந்து போர்ட் 0ல் இருக்குது. ஹையர் ஆர்டர் அட்ரஸ் லைன் எங்கே இருக்குது? போர்ட் 2ல் இருக்குது. ஸோ இது ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிற போர்ட் தான் வந்து போர்ட் 2. நெக்ஸ்ட் வந்து போர்ட் 3. ஸோ போர்ட் 3ல வந்து ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக ஐஓ போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 8 ஐஓ பின்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக ஐஓ போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ ஹேஸ் ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ட் 3ல இருக்கக்கூடிய 0th பின். ஸோ இது என்ன ஆக்ட் ஆகும்? ரிசீவ் பின்ன ஆக்ட் ஆகும். ஸோ ரிசீவ் பின்ன என்ன? இப்போ சீரியல் கம்யூனிகேஷன் இதில் இருக்குது. சீரியல் கம்யூனிகேஷன், அதாவது ஃபுல் டியூப்ளெக்ஸ் சீரியல் கம்யூனிகேஷன் வந்து நம்ம 8051ல் செய்யலாம். அந்த சீரியல் கம்யூனிகேஷனுக்காக வெளியிலிருந்து வரக்கூடிய டேட்டாவை ரிசீவ் பண்ணக்கூடிய பின் தான் வந்து P3.0. பின் நம்பர் 3.1, அதாவது 11th பின். ஸோ இந்த பின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதே தான் சீரியல் கம்யூனிகேஷனுக்காக நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பின் வந்து P3.1. அப்போ ரிசீவ் பண்ணுற பின் வந்து P3.0, வெளியிலிருந்து வரக்கூடிய டேட்டாவை. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலில் வந்து டேட்டாவை நம்ம வந்து அவுட் சைட் வேர்ல்டுக்கு அனுப்புறதுக்கு, அதாவது சீரியல் கம்யூனிகேஷனில் அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது பின் நம்பர், அதாவது பின் 3.1. ஸோ இது வந்து 10 and 11 ஆக்ட் ஆகுது. அப்போ 10th பின்னும் 11th பின்னும், அதாவது பின் டயக்ராமில் இருக்கக்கூடிய 10th பின் 11th பின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஃபார் சீரியல் கம்யூனிகேஷன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா போர்ட் 3ல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர், அதாவது போர்ட் P3.2. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 0. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8051ல் 5 இன்டரப்ட் சிக்னல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் சோர்ஸ், மீதி இருக்கக்கூடிய 3 வந்து சாஃப்ட்வேர், அதாவது இன்டர்னலாக ஜென்ரேட் ஆகக்கூடிய இன்டரப்ட் சோர்ஸ். அந்த எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய இன்டரப்ட் சிக்னல் வந்து இந்த INT0 அண்ட் INT1 வழியாக தான் நமக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வரும். அவுட் சைட் வெளியிலிருந்து வருது. அதனால இது எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 எக்ஸ்டர்னல் பின் இருக்குது. ஒன்று வந்து P3.2 INT0 பார்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் P3.3 INT1. ஸோ எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 0 அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 1. ஸோ அது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து 3 இன்டர்னல் இன்டரப்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம இன்டரப்ட் வரும்போது நம்ம கிளியராகவே வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 14, அதாவது P3.4. ஸோ நம்ம 8051ல் எப்படி 5 இன்டரப்ட் சோர்ஸ் இருக்கோ, 2 எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் சோர்ஸ் இருக்கோ, அதே போல் நம்மக்கிட்ட வந்து 2 டைமர் கவுண்டரும் இருக்குது 8051ல் இன்பில்ட்டாகவே. அந்த டைமர் கவுண்டர் இப்போ கவுண்டர் ஆக்ட் பண்ணும்போது என்னாகும்? வெளியிலேருந்து வரக்கூடிய சிக்னலை, வெளியிலேருந்து வரக்கூடிய கிளாக் பல்ஸை கவுண்ட் பண்ணக்கூடியது தான் கவுண்டர்னு நாம் சொல்லுவோம். அப்போது எந்த பின் வழியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின் நம்பர் 3.4 அண்ட் 3.5. 3.4ன்றது T0 டைமர் கவுண்டர் 0வாகவும், 3.5ன்றது டைமர் 1, அதாவது டைமர் கவுண்டர் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து 2 டைமர் கவுண்டர் பின்ஸ் T0 அண்ட் T1. ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ரீட் அண்ட் ரைட். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? எக்ஸ்டர்னல் ரேம், எக்ஸ்டர்னல் டேட்டாவை நாம் வந்து ரீட் பண்ணுறதுக்காக எக்ஸ்டர்னல் ரேமில், அதாவது டேட்டா மெமரின்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ்டர்னல் ரேமில் டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கும் ரீட் பண்ணுறதுக்கும் இந்த பின்னை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரீட் பண்ணும்போது பின் 3.7 யூஸ் பண்ணுறோம்,
ரைட் பண்ணும்போது பின் 3.6 நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதாங்க நம்ம போட்டிருக்கோம். எக்ஸ்டர்னல் டேட்டா மெமரி ரைட் ஸ்ட்ரோக், எக்ஸ்டர்னல் டேட்டா மெமரி ரீட் ஸ்ட்ரோக். ஸோ இதுதான் வந்து ஃபுல் பின் டயக்ராம் அல்லது பின் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ ஒரு முறை நம்ம திரும்பவும் வந்து சம்மரைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பின் என்ன ஆக்ட் ஆகுது? ஸோ 1லேருந்து 7 வரையும் நமக்கு வந்து போர்ட் 1 ஆக்ட் ஆகுது. அப்போ 1 to பின் நம்பர் 1லேருந்து 7 வரையும் என்ன இருக்குது? போர்ட் 1. ஸோ 1.0, 1.1, 1.2 ஓகே அப் டு 1.7 வரை இருக்கும். 9th பின் என்ன ஆக்ட் ஆகுது? இட்ஸ் ரீசெட் பின். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் ரீசெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ரீசெட் பின். ஸோ நெக்ஸ்ட் 10th நமக்கு வந்து 17th பின் வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆக்ட் ஆகுதுன்னா போர்ட் 3 அங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா போர்ட் 3.0லேருந்து 3.7 வரையும் இருக்குது. ஸோ இது வந்து போர்ட் இன்புட் அவுட்புட் பின் இல்லாமல் ஆல்டர்னேட் ஃபங்க்ஷனும் இந்த போர்ட் 3ல இருக்குது. நெக்ஸ்ட் 18th and 19th பின் கிறிஸ்டல் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பின் XTAL1 and XTAL2. 20th பின் கிரவுண்ட் அல்லது VSSன்னு சொல்லுவோம். 21லேருந்து 28 வரையும் போர்ட் 2 இருக்குது. ஸோ 2.0 அப் டு 2.7. ஸோ அது மட்டும் இல்லாமல் போர்ட் 2ல வந்து ஹையர் ஆர்டர் அட்ரஸ் லைனும் இருக்குது. 29th பின் வந்து ப்ரோக்ராம் ஸ்டோர் என்னேபிள். நெக்ஸ்ட்டு 30th பின் வந்து ALE சிக்னல், ALE அட்ரஸ் லாட்ச் என்னேபிள் சிக்னல் சொல்லுவோம். ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா டு செப்பரேட் அட்ரஸ் அண்ட் டேட்டா லைன்ஸ். அடுத்தது வந்து எக்ஸ்டர்னல் அக்சஸ் பின் EAன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் 32லேருந்து உங்களுக்கு 39 வரையும் போர்ட் 0 நமக்கு இருக்குது. ஸோ 0.7லேருந்து 0.7 வரையும் நமக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மல்டிப்ளெக்ஸ் அட்ரஸ் அண்ட் டேட்டா லைன்ஸாக இருக்குது. ஸோ ஃபைனலாக 40th பின் வந்து இட்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் எ VCC, அதாவது சப்ளை ஃபார் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ உங்களுக்கு வந்து பின் டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஒவ்வொரு பிளாக்காக பார்க்கலாம், அதாவது ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051 நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.